Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வேற லெவல் அன்பாக்சிங். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் பண்ண போறோம். t55 ஸ்மார்ட் வாட்ச். இது நான் ஸ்டோரியில எல்லாமே போட்டிருப்பேன் நான் ஆப்பிள் வாட்ச் அப்படின்ட்டு. உண்மையிலே இது ஆப்பிள் வாட்ச் மாதிரி தான், ஆனா ஆப்பிள் வாட்ச் கிடையாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச். அண்ட் இந்த வாட்ச்மே ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்தாப்புல இல்லாம நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வாட்ச்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதோட லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியும் இல்லாம இங்க கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டான மாடல்ல கொடுத்திருக்காங்க. வாட்ச் t55 அப்படின்னு போட்டு மேல இந்த ஆப்பிள் வாட்ச் மாதிரி ஒரு லோகோ போட்டிருக்காங்க. அண்ட் பின்னால அந்த மாதிரிலாம் ஸ்பெசிபிகேஷன் எதுவுமே இல்லை. இந்த வாட்ச் எங்க இருந்து வந்திருக்குது, இந்த வாட்சை வாங்கின நன்றி மானே தேனே பொன்மானே அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்சை ஓபன் பண்ண உடனே 60 நிமிஷத்துக்கு சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். 60 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கறதா சொல்லுவேன். அதை நான் பேட்டரி செக்மெண்ட் அப்ப நான் பேசுறேன். இப்போதைக்கு இந்த வாட்சோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்படி திறந்தோம் அப்படின்னா பாருங்க, இங்க பாருங்க, ஒரு மேக்னெட்டிக் வாட்ச் ஸ்டாப் மாதிரி தான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க 2 மேக்னெட் இருக்கு, அதே மாதிரி இங்க 2 இரும்பு துண்டு மாதிரி வச்சிருக்காங்க. சோ அதனால இப்படி மூடணும் அப்படின்னா அழகா ஒட்டிக்குது, ஒரு நகை பொட்டி மாதிரி. அண்ட் இதை திறந்தோம் அப்படின்னா இங்க நம்ம வாட்சோட ஹெட் இருக்கு. அப்படியே லுக் வைஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிள் வாட்சோட ஹெட் தான். ஆனா இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நான் டிஸ்பிளே பத்தி பேசுறப்ப நான் சொல்றேன். அண்ட் இப்போ இதை ஓரமா இந்த ஸ்டிக்கர் எல்லாம் உரிச்சிட்டு வச்சிருவோம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜரு ஒரு ஸ்டாப் கொடுக்கறது ஒரு பெரிய இதா போச்சு. ஆனா இதுல 1500 ரூபாய்க்கு கொடுத்தாலுமே 2 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்னு பிளாக் ஸ்டாப், இன்னொன்னு பிளாக்ல அந்த நைக் வெர்ஷன் ஸ்டாப். ஆப்பிள் வாட்சோட 5 சீரிஸை பார்த்து தானே இதோட காப்பி, அதனால இப்படி ஒன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ள ஒரு தர்மாகோல் கொடுத்துருக்காங்க, இதையும் உரமா வச்சிருவோம். அண்ட் இந்த வாட்சுக்கான யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நான் இதை படிச்சு பார்த்தேன். யூஸ்வலா ஸ்மார்ட் வாட்சை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் இதை பத்தி படிச்சு பார்க்க தேவையில்லை. சோ அதனால இதை ஒரு ஓரமா வச்சிடலாம். அண்ட் இந்த வாட்ச்க்கான மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரி தான். ஆனா இதுல ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்ல அப்படிங்கறத நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ அன்பாக்சிங் டப்பாக்குள்ள அம்புடுதான். இப்ப ஸ்டாப் தனியா கொடுத்துருக்காங்களே, இந்த வாட்ச்ல இந்த ஸ்டாப்பை எப்படி சொருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. சும்மா இப்படி ஒரு ஓரமா வச்சு லைட்டா புஷ் பண்ணீங்க அப்படின்னாவே இது சீக்கிரத்துல இதாயிக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இதை சொருகம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கலட்டிட்டு திரும்ப ட்ரை பண்றப்பெல்லாம் ஈஸியாவே ஆயிடும். ஸோ எனக்கே இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் இப்பதான் பழகிட்டு வரேன். ஒரு நாள் இல்ல 2 நாள் நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஸ்டாப்பை மாட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது நிறைய பேத்தை ஈர்த்துரும். ஆப்பிள் வாட்ச்ல இந்த மாதிரி கொடுத்துருக்கப்ப இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு ஒரு இது இருந்துச்சு. அது ஒரு 1500 ரூபாய் செக்மெண்ட்ல இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் கண்ணு ஈர்க்கதான் செய்யும். எனக்கே ஈர்த்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணப்ப. அண்ட் உங்களுக்காக நான் ஒரு தடவை அன்பாக்ஸும் பண்ணி காமிச்சேன். இப்போ நானும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு கண்டிப்பா. இப்போ கையில மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா வாட்ச் மாதிரி இல்லாம இங்க ஒரு பட்டன் டைப் சப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி உள்ள சொருகிக்கிறாப்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விரலை விட்டு அப்படியே இழுத்தா கூட அப்படியே இந்த மாதிரி வந்துடும். இதனால என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, எங்கேயாவது பப்ளிக்ல இருக்கீங்க, அந்த டைம்ல உங்க வாட்சை யாராவது திருடுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு விரலை விட்டு இழுத்தாலே இந்த வாட்ச் கையோட வந்துடும். இது இந்த வாட்சுன்னு கிடையாது. இந்த வாட்ச் சீப்பஸ் தானே போனா போயிட்டு ஒரு சில பேர் இருந்துருவாங்க. பட் ஆப்பிள் வாட்ச்லயும் இதே மாதிரி தான். ஆப்பிள் இப்ப எப்பயாவது ஆப்பிள் வாட்ச் போட்டிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி எப்பயாவது சீனு காட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பப்ளிக்ல எங்கேயாவது மாட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி உருவிட்டு விட்டுருவாங்க. 30,000 ரூபாய்க்கு ஸ்வாஹா. அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாப்ஸும் சேஞ்சபிள் தான். அதுக்கு நீங்க இந்த மாதிரி வாங்குறதுக்கு இல்லாம இந்த மாதிரி துணி ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் சோலோ லுக் ஸ்டாப்ஸ் அந்த மாதிரி தனித்தனியா விற்குவாங்க. இதுல ஒரு சின்ன காமெடி இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். சோ இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்சோட டிசைன் அண்ட் குவாலிட்டி அண்ட் டிஸ்பிளே முக்கியமா நான் இந்த செக்மெண்ட்லயே சேர்த்து சொல்லிடுறேன். அண்ட் டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஆப்பிள் வாட்சோட 5 சீரிஸை தான் காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இதுல என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்சோட டிஸ்பிளே அங்க ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இங்க மேல கீழே சின்னதா இல்ல, பெருசாவே தெரியுது அந்த சின்ன. சோ அந்த பிரீமியம் ஃபீல் அப்படிங்கறத இந்த 1500 ரூபாய்க்கு ஃபீல் பண்ண முடியலையே அப்படிங்கறத எனக்கு வருது.
1500 ரூபாயில பிரீமியம் வாடா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இருந்தாலும் 1500 ரூபாய்க்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரியே ஒரு வாட்சை விடுறாங்களே அப்படிங்கிறப்ப அந்த பிரீமியம் ஃபீல் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணாது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கு. அண்ட் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க, பின்னால ஒரு சின்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான், ஆனா இது வந்து கிளாஸும் கிடையாது பிளாஸ்டிக்கும் கிடையாது, கிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னால ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாலேயும் டிஸ்பிளே பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 44mm AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே இன்டோர்ல நல்லா இருக்கு, அவுட்டோர்ல அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. இப்போ நீங்க எங்கேயாவது ஒரு வெளியில போறீங்க, வாட்ச்ல டைம் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உத்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்கு மேனுவல் வாட்சே பெட்டர் தானோ அப்படிங்கிறப்பல தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேல இப்படி ஒரு சின்ன இது இருக்கு. அண்ட் வாட்சோட ஸ்ட்ராப் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஒரு ரப்பர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்பும் சேஞ்சபிள் தான். இதுல நான் ஒரு காமெடி இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த வாட்சோட ஸ்ட்ராப்ஸ் சேஞ்ச் பண்றதுக்காக பிளிப்கார்ட்ல அமேசான்ல இந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 300 ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ராப் போட்டிருக்கு. அடே எங்க அப்பா, 300 ரூபாய்க்கு ஸ்ட்ராப்பா? இதுக்கு நான் வந்து ஒரு சாதாரண மேனுவல் வாட்சா வாங்கிட்டு போயிருவேன்டா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், இந்த வாட்சோட ஸ்ட்ராப்ஸ் இந்த வாட்சுக்கு மட்டும் தான் அப்படின்னு இல்லாம ஒரிஜினல் ஆப்பிள் வாட்சுக்குமே வந்து அந்த ஸ்ட்ராப்ஸ் செட் ஆகுறதுனால சோ அந்த பிரீமியம்னஸ் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். சோ அந்த காசும் அதிகமா வச்சு விற்கதான் செய்வாங்க. அதை எதுவுமே சொல்ல முடியாது. குவாலிட்டி நல்லா இருக்கா? செம்மையா இருக்குது. சோ அந்த அளவு சொல்லிக்கிறப்பல இல்ல அப்படின்னாலுமே நல்லா இருக்கு. இந்த நைக்கோட ஸ்ட்ராப் மட்டும் இல்லாம இந்த சாதா ஸ்ட்ராப்லயுமே அந்த குவாலிட்டி இன்னுமே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ஸ்ட்ராங்கான ரப்பர்ல கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி இந்த ஸ்ட்ராப்பை விட இதுவே எனக்கு கொஞ்சம் பெட்டரா தான் தெரியுது. அண்ட் இந்த வாட்ச்ல நான் முக்கியமா பேச வேண்டிய டிஸ்அட்வான்டேஜான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த வாட்சோட கால் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி. ஆமா, இந்த வாட்ச்ல வந்து கால் குவாலிட்டி இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி இருக்கு. ஆனா அது கூடவே ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்ச்ல முன்னால ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, பின்னால ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபெசிலிட்டி தானே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா இந்த வாட்ச்ல சவுண்ட் குவாலிட்டியும் சரி, கால் குவாலிட்டியும் சரி, சுத்தமா சரியில்லை, வெரி பேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, அந்த வாட்ச்ல நான் கால் பேசணும், போனை நான் தொடாமலே நான் கால் பேசுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாட்சை நான் சொல்லவே மாட்டேன். இதை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கால் பேசுறப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பேசுறது அவங்களுக்கு தெளிவா கேக்குது. ஆனா அவங்க பேசுறது நம்மளுக்கு ஸ்பீக்கர் மூலமா கேட்கறப்ப ரொம்ப 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 ஒரு மைன்யூட்டான சவுண்ட்ல தான் கேக்குது. ஸ்பீக்கரும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இல்லைன்னு கிடையாது, நல்லா இருக்கணும் கிடையாது, ஒரு டீசென்டான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம பேசுறது அவங்களுக்கு என்னதான் நல்லாவே கேட்டாலுமே அவங்க நம்மள்ட்ட பேசுறப்ப எக்கோவா கேக்குது அப்படிங்கறத என்கிட்ட பேசினவங்க, கால் குவாலிட்டி செக் பண்றதுக்காக பேசினவங்க, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படிங்கறத அவங்க என்கிட்ட சொன்னாங்க. சோ கால் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டிக்காக இந்த வாட்சை வாங்குற அப்படின்னா இந்த வாட்சை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுறது தான் நல்லது. அதுதான் என்னோட சஜஷன். இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும், ஆப்பிள் வாட்ச்ல ஐபி ரேட்டிங் இருக்கும், தண்ணியை ஊத்தி போட்டு பார்ப்பாங்க, தண்ணி மேல போட்டு பார்ப்பாங்க, தண்ணிக்குள்ள போட்டு பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்பிள் வாட்சை வச்சு பண்ணுவாங்க. இந்த வாட்ச் ஆப்பிள் வாட்சோட காப்பி தானே, இதை தண்ணிக்குள்ள போட்டு பார்க்கலாமா, தண்ணியை ஊத்தி போட்டு பார்க்கலாமா, ஏன் தண்ணி மேல போட்டு பார்க்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. சோ இந்த வாட்ச் என்னதான் ஆப்பிள் வாட்சோட காப்பியா இருந்தாலுமே இதுல ஐபி ரேட்டிங் கிடையாது. சும்மா மேல வந்து ஒரு மழை தண்ணியோ அந்த மாதிரி சின்ன சின்ன சாரல் விடுவதா தாங்கும். இந்த தண்ணியை ஊத்தி போட்டு பாக்குறது, தண்ணிக்குள்ள போட்டு பாக்குறது, அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. 1500 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலும் சரி, 3000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலும் சரி, அந்த ஐபி ரேட்டிங் இருக்குதா அப்படிங்கறத பாத்துக்கிட்டு வாங்குங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட இது. ஆனா இந்த மாதிரி ஐபி ரேட்டிங் இல்ல அப்படிங்கறத நான் இந்த வாட்சை வச்சு சொல்றப்ப நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இங்க. சோ இந்த வாட்சை யாராவது வாங்குனீங்க அப்படின்னா தண்ணி மேல போட்டு பாக்குறது, தண்ணிக்குள்ள போட்டு பாக்குறது, அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்களோ 3000 ரூபாய்க்கு வாங்குறீங்களோ அந்த வாட்சோட கதி ஸ்வாஹா. சோ அதை மனசுல வச்சுக்கோங்க. வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கால் குவாலிட்டியை பத்தி நான் பேசுறப்ப அதை சொல்லியிருக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க யாருக்காவது கால் பண்றீங்க அப்படின்னா இங்க ஒரு டயலர் பேட் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை டைப் பண்ணி யாருக்கு வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, போன் புக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்குள்ள போய் பார்த்தா கான்டாக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நீங்க நம்பர் ஞாபகம் வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க போட முடியும். அதுல இன்னும் ஒரே இந்த மாதிரிலாம் நான் எத்தனை பேரோட கான்டாக்டா நான் ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கப்ப இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி இது யூஸ் ஆகாது. இப்போ இந்த வாட்சை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டா யூஸ் பண்ணணும்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ எல்லா வாட்ச் ரெட்மி, ரியல்மி, ஆப்பிள், சாம்சங் இந்த மாதிரி நிறைய வாட்ச் வந்து அவங்க வாட்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாட்சுக்கும் இருக்கு.
ஃபிட் ப்ரோ அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல போடுறேன். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். நான் என் மெயில் ஐடி போடுறேன். மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாகின் கேட்கும். லாகின் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ள நம்மளோட இமெயில் ஐடியோட இது லாகின் ஆகிக்கும். இப்போ லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வாட்ச் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்றதுனால ஸ்டெப் கவுண்ட்ஸ், டிஸ்டன்ஸ், கன்சப்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்குது. அண்ட் இங்க பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா செட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்போ இதுக்குள்ள போயிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ வந்து இது மாறிடுச்சு, அதனால இங்க ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் T55 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆகிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெசேஜ் புஷ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ரீக்வென்ட் கான்டாக்ட்ஸ், டயல் செட்டிங்ஸ், ரீசெட் டிவைஸ், ரிமூவ் அதர், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த வாட்சோட கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா இந்த வாட்ச்ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் நடக்கிறோம், அண்ட் இந்த வாட்ச்ல வந்து ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த ஜிபிஎஸ் சப்போர்ட் மூலமா நம்ம எங்க நடக்கிறோம், எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நடக்கிறோம், இவ்வளவு நடக்கிறதுனால நம்ம கேலரிஸ் எவ்வளவு குறையுது அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மைன் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா இப்போ இந்த வாட்ச்னால நம்மளுக்கு எவ்வளவு கேலரிஸ் குறைஞ்சிருக்குது, இந்த வாட்ச் எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருக்குது, நம்ம ஹார்ட் ரேட் எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபுல் இன்டர்ஃபேஸ்டாவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வாட்சை நம்மளால கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல கூட இதை நம்ம செட் பண்ணிக்க முடியும். 1500 ரூபாய் வாட்ச், இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீச்சர் தான். அண்ட் இந்த ஆப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கஸ்டமைஸ் பண்றதுனால இந்த வாட்ச் வந்து நம்மளுக்கு கஸ்டமைஸ்டாவே ஒர்க் ஆகும். டிஸ்பிளே குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, அதுக்கு ஈக்குவலான நல்ல குவாலிட்டி இருந்தாலுமே அந்த பிரைட்னஸ் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்சோட வாட்ச் ஃபேசஸ், இதுல வந்து ஒரு 7 வாட்ச் ஃபேசஸ் 8 வாட்ச் ஃபேசஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் இப்ப சொன்ன அந்த ஃபிட் ப்ரோ ஆப்புக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கணக்கான வாட்ச் ஃபேசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ச் ஃபேசஸ்க்கான சப்போர்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கு. அண்ட் இதுல வந்து இன்னும் வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வால்பேப்பரை இந்த வாட்ச்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபிட் ப்ரோ ஆப்ல வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி சைக்ரோனைஸ்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வால்பேப்பர் இந்த வாட்ச்லயே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்க ஒரு வாட்ச் ஃபேஸா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஃபீச்சரா எனக்கு பட்டது. அண்ட் இந்த வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நிறையவே விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஃபிட் ப்ரோ ஆப்லயும் உங்களோட ரெக்கார்ட்ஸை நீங்க பாத்துக்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம பெருசா யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அதை வந்து நான் டைரக்டா ரிவ்யூல போஸ்ட் பண்றேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12-13 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மானிட்டர் யாரும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அதோட ஃபெசிலிட்டியுமே சொல்லிடுறேன். இப்போ நீங்க ராத்திரிக்கு எவ்வளவு நல்லா தூங்குறீங்க, எப்ப டீப் ஸ்லீப் போறீங்க, எப்போ நார்மல் ஸ்லீப்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லீப் மானிட்டர் உங்களுக்கு பார்த்து சொல்லும். அண்ட் அதே மாதிரி ஸ்டெப் கவுண்ட் இருக்குது, ஜம்ப் ஜாக் இருக்குது, அதே மாதிரி ஒரு ரன்னிங் மோடு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்கெட் பால், சைக்கிளிங் அந்த மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்மிண்டன், பாஸ்கெட் பால் இந்த மாதிரி நிறையவே ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹெல்த்தையும் நம்ம விட்டுற முடியாதுல்ல. ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுல SpO2 சப்போர்ட் இருக்கு. இப்போ 1500 ரூபாய்க்கு கீழே இருக்க வாட்ச்ல SpO2 கொடுக்கறது ரொம்பவே பெரிய விஷயம். இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுத்தாத பெஸ்டா கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் சென்சார் நல்லாவே அக்யூரேட்டா ஒர்க் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்குது, பிளட்ல ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருக்கு, பிபி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஈஸியாவே இது அக்யூரேட்டா சீக்கிரத்துல சொல்லிடுது. சோ ஹெல்த்துக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒரே ஃபீச்சர்ஸ் தான். இப்போ இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா அது நமக்கு நோட்டிபிகேஷனா வரும். கால் பண்றப்ப அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் இன்னுமே சூப்பரா இருக்கு. எந்த வாட்ச்லயுமே வந்து அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரா இருக்கும். இந்த வாட்ச்ல இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ வந்து மதியானம் எப்பயுமே எனக்கு கொஞ்சம் தூங்குற பழக்கம் இருக்குது. அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வாட்சை கட்டிட்டு நான் இன்னைக்கு கூட நான் வந்து மதியானம் தூங்கினேன். இந்த வீடியோ வந்து நான் ஈவினிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மதியானம் தூங்குனப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்தது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயம் கொடுத்துற மாதிரி இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக், அதாவது அந்த வைப்ரேஷனா தான் அப்படி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் பயம் கொடுத்துறாப்புல இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுவேன். ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் மோட்டர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஆனா சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரிவ்யூல இன்னும் நல்லா வச்சு செஞ்சிருவோம். மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஒண்ணுதான். நோட்டிபிகேஷன் வருது, ஆனா அந்த மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ 1500 ரூபாய் இதுவே பெஸ்ட் தான். இது வந்து எதுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்கள விட்டுட்டாங்க போல இருக்கு. ஸோ கொடுத்துருக்கலாம், கொடுக்கல அப்படிங்கறத நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். எப்பவும் போலதான் ப்ளூடூத் 5 சப்போர்ட் இருக்கு, மியூசிக் பிளேயர் சப்போர்ட் இருக்கு, எப்பவும் போலதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து எனக்கு இன்னும் யூனிக்கான ஒரு ஃபீச்சரா பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ச் கேமரா ஆட்டோமேட்டிக் ஷாட்.
இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்ச்லயே ஒரு ஆட்டோமேட்டிக் ஷட்டர் பட்டன் இருக்கும். இப்போ வந்து தூரத்துல வச்சு ஒரு வீடியோ பண்றீங்க, போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வாட்ச்ல இருந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 3 டைமர் கொடுக்கும். 3 கவுண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கான போட்டோ ஷாட்டோ இல்ல வீடியோ ஷாட்டோ அது எடுக்கும். இந்த ஃபீச்சர் எனக்கு பெருசா யூஸ் ஆகுது. இந்த வாட்ச் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்க்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ளூடூத் 5 சப்போர்ட் இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது, ஈகோ சிஸ்டம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈகோ சிஸ்டம் கொடுத்துருந்தாலுமே அதை பெஸ்டா கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு இதுல ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் நியோவை நான் இதோட யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதையும் நான் கனெக்ட் பண்ணி ஒரு ஈகோ சிஸ்டமா நான் ஒர்க் பண்றப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து நான் அதுல மாத்தி விட்டேன்னா இந்த வாட்ச் வந்து அதுக்கான சப்போர்ட்டை கண்ட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது. இல்ல நான் இந்த வாட்ச்ல இது பண்ணோம் அப்படின்னா ரியல்மில வர மாட்டேங்குது, மியூசிக் வர மாட்டேங்குது. ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் கொடுத்திருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறது எனக்கு இதுல ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டாவே இருந்துச்சு. ஸோ இந்த வாட்ச்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரி யூஸ் ஆகுது, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபுல்ஃபில்டா சொல்லிட்டேன். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ப்ரோஸ் அப்படின்னு சொல்றப்ப நிறைய வந்து ஈகோ சிஸ்டம் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனா அதை வந்து நான் டிஸ்அட்வான்டேஜ்லயும் சேர்த்துக்குவேன். ஈகோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதுக்காக நான் வந்து பாசிட்டிவ்லயும் சேர்த்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஹார்ட் ரேட் சென்சார் ரொம்ப அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரி மியூசிக் பிளேயர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈகோ சிஸ்டம் இல்லாம நீங்க ஒரு மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இது பெஸ்டா ஒர்க் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மோட் நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு பாத்தீங்கன்னா ஸ்லீப் மானிட்டர் கொடுத்துருக்காங்க, அதுவுமே அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது. வாட்ச் ஃபேஸஸ் சூப்பரா இருக்கு, டிசைன் அண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரோஸ். கான்ஸ் நெகட்டிவ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் கால் குவாலிட்டி சிறப்பாக இல்லை. கால் குவாலிட்டி மட்டும் இல்லாம சவுண்ட் குவாலிட்டியுமே சிறப்பாக இல்லை. அதுல ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன் புக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆனா கான்டாக்ட்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியல. ஸோ எனக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து நான் டயல் பண்ணி தான் ஃபோன் பண்ணுறாப்பா இருக்கும். நான் எத்தனை பேர் நம்பரை தான் நான் வந்து மைண்டில் வச்சுக்கிறது? எனக்கு தேவைப்படுறவங்க நம்பரை நான் மைண்டில் வச்சிருப்பேன், நான் போட்டுக்குவேன். மற்ற நம்பருக்குலாம் நான் என்ன பண்ணுறது? அந்த டயத்தில் என் ஃபோன் நான் என் கையில் இருந்துதான் ஆகணும். அது எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து மெசேஜை ரீட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுற சப்போர்ட் கொடுக்கல. ஆக்சுவலாக கொடுத்துருக்கலாம், இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் இதை கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வாட்ச் யாராவது வாங்க போறேன், பட்ஜெட் ரேட்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் சொல்லு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் மேபி இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ரிவ்யூ நான் ஒரு 7 நாள் கழிச்சு நான் போஸ்ட் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத ஒரு லைக் மூலமாவோ இல்ல கமெண்ட் மூலமாவோ நீங்க சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். அண்ட் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.